மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றனர். அதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பை தற்போது பார்க்கலாம். விரும்புகிறேன். மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிற தோழர் சு. வெங்கடேசனை மீண்டும் இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட வைப்பது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவரை பற்றிய அறிமுகம் ஒன்றும் உங்களுக்கு தேவை கிடையாது. 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் பணியாற்றியிருக்கிறார். அனைவராலும் பாராட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய பணி இருந்திருக்கிறது என்பதையும் சீர்தூக்கி பார்த்துதான் மீண்டும் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு அளிப்பது என்று எங்களுடைய மாநில குழு தீர்மானித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திண்டுக்கல் மாவட்ட செயலாளராகவும் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினராக இருக்கிற தோழர் சச்சிதானந்தம் அவர்களை வேட்பாளராக இந்த முறை நியமிப்பது என்று எங்களுடைய கட்சி மாநில குழு தீர்மானித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏறக்குறைய ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழுநேர ஊழியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறவர். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மாநில தலைவர்களாக பணியாற்றக்கூடிய அப்படிப்பட்ட பணியை ஈடுபட்டவர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக, அதேபோல மாநில முக்கியமான நிர்வாகியாக பல ஆண்டு காலம் பணியாற்றி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு போராடியவர். இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறார். அவர் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுவது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே, மாநில குழுவின் சார்பில் ஒருமித்த கருத்து ஏகமனதான தீர்மானத்தின் அடிப்படையிலே 2 வேட்பாளர்களையும் நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த 2 தொகுதிகளில் இருக்கிற வாக்காளர் பெருமக்கள் இந்த வேட்பாளர்களுக்கு மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டும். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அரிவாள் சுற்றிய நட்சத்திர சின்னத்திலே மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று அந்த தொகுதி வாக்காளர் மத்தியிலே வாக்காளர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல தமிழகத்தில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலேயும் இன்றைக்கு தொகுதி உடன்பாடெல்லாம் முடிந்து அடுத்த நாளை மறுதினம் பல கட்சிகளுடைய வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அப்படி வேட்பாளர் அறிவிக்கப்படுகிற போது இந்த 2 தொகுதிகளையும் சேர்த்து 40 தொகுதிகளிலேயும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்களை மாநில குழு கூட்டத்தில் சு. வெங்கடேசன், சச்சிதானந்தம் வேட்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக கே. பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.